நம்ம வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து நல்லா இருக்கும்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். வெளிநாட்டு முதலீடு உங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடு நல்லா இருக்கும். வெளிநாட்டு வேலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இங்கே தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வலு சுமை கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? வேலை சுமைகள் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது நீங்கள் தொழிலில் இவ்வளோ நாள் போட்ட எஃபெக்ட்டுக்கு கிடைச்ச லாபம் இந்த வருட காலத்தில் நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கான லாபம் கிடைக்காது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணி அந்த லாபத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கான உங்களுக்கு முயற்சியும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் என்ன சார், என்னப்பா நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், நமக்கு இந்த வருமானம் வரலைன்னு நினச்சி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு இந்த 6 மாதங்கள் ஓகே, ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டே ஆகணும். ஏன்னா குரு பயிற்சிக்கு மேலே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். எஃபெக்ட் போட்டால் தான் தொழிலில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த வருடம். இந்த வருடம் காதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு காதல் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கலவையான பலன்களை தான் தருது. அதாவது நீங்கள் காதல் திருமணம் பண்ண போகிறீங்க, வீட்டில் உங்களை திருமணம் பண்ண சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் காதல் செய்வராக இருந்தீங்கன்னா இந்த மே மாதம், அதாவது ஜூன் மாதத்திற்குள் வீட்டில் சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி திருமணம் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் காதல் திருமணம் பண்ண நினச்சிங்கனாலும் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் காதலில் இந்த வாட்டி கலவை பலன் தான், உங்களுக்கு பாதி பலன் தான். அதனால் ஏன்னா மனசு கஷ்டம் வரும், உங்களுக்குள்ளேயே மனசு கஷ்டம் வரும். சார் நான் காதல் திருமணம் பண்ணியே ஆகணும்னா, நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தான் வீட்டில் நீங்கள் இந்த ஜூன் மாதம் மே மாதத்துக்குள்ளேயே நீங்கள் சொல்லிடணும். கரெக்டான ஏஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அது சக்ஸஸ் ஆகிடும். மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது உங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2026 ஆண்டு திருமணம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நல்லாவே இருக்குது. ஆரம்ப காலகட்டம் ஜனவரி முதல், அதாவது திருப்பி அதையே சொல்கிறேன், ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமண யோகம் அமோகமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதனால் இந்த திருமணம் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல், ஜூன் மாதத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குள்ளேயே திருமணத்தை பண்ணிவிடுங்க. கரெக்டான ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மே மாதம், அதாவது மே மாதம் எண்டு ஜூன் 2 வரைக்கும் திருமணத்தை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் சுமாராக இருக்குது. அக்டோபர் மாதம் வரைக்கும், அதாவது ஜூன் 2க்கு மேலே அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால் அதுக்குள்ளே திருமணத்தை நீங்கள் முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் திருமணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்போடு இந்த திருமணம் நடைபெறும். சரிங்களா? மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்லா தான் இருக்குது இந்த வருடம். நீங்கள் நல்ல வரனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வருடம் முடிச்சிடணும். அது மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல நட்பு வீட்டில் தான் நல்லாவே இருக்கார். அப்படியே இருந்தால் கூட சனி பகவானோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு படுறதுனால வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரும். நிறைய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி பேச்சை கேட்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் குழந்தைகள் கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 4 வாரத்தை அவங்கள பற்றி நல்ல விதமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். மனைவியாக இருந்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சின்னதாக, நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதை மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையாவது அவங்களை டெய்லி அவங்களை சொல்லிடணும். ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் வலுவாக இருக்கார், ஆனால் சனியோட பார்வை 3ஆம் பார்வை படுறதுனால நீங்கள் ஒன்று சொல்ல போவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இந்த மனக்கசப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டெய்லி நம்ம காலையில் நம்ம கிளம்புறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு மனைவிக்கிட்ட ஒரு சின்ன முத்தம், அல்லது நீ அழகாக இருக்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட், உங்களோட ஒரு லவ் மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு போகணும். அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நல்லா இருக்கிறத கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இல்லைங்க மாட்டுன்னு அதை விட்டுட்டு நான் ஒரு மாதிரி முரட்டாக தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், என்னோடய இது தான் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் ஏற்படும், சண்டை சச்சரவு வரும், குழந்தைகள் உங்கள் மீது மரியாதை குறையும். சரிங்களா? நீங்கள் இந்த வருடம் நடந்து கொள்ளும் விதத்தில் உங்களோட மரியாதைகள் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனம், லேண்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குது, மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் உங்களால் காசாக இந்த வருஷம் உங்களால் சேமிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு நகை வாங்கிக்கணும், அப்படி இல்லைனா ஒரு வீடு வாங்கிக்கணும், இல்லை ஒரு லேண்டு வாங்கிக்கணும், அப்படி இல்லைனா ஒரு திருமணம்,
அதாவது ஒரு சுப விரயம், அதாவது திருமணம்ன்றது வந்து ஒரு சுப விரயம். அதில் நீங்கள் முதலீடு செய்திடணும் இந்த வருஷம், சரிங்களா? காசை அவங்களால சேமிக்க முடியாது. அது ரியல் எஸ்டேட் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வருடம் உதவிகரமாக இருக்கும். ஆனால் இந்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி வரைக்கும் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் மேஷராசி நேயர்களுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. நீங்கள் அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, சரிங்களா? வண்டி வாங்க போகிறீங்களா, வாங்கிடுங்க. வீடு வாங்க போகிறீங்களா, வாங்கிடுங்க. லேண்டு வாங்க போகிறீங்களா, வாங்கிடுங்க, சரிங்களா? யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. நீங்கள் உங்கள் பேரில் மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் தள்ளி போயிருந்த வீடு வாங்குறது, லேண்டு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கைக்கூடி வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை உடனே செஞ்சிடணும். முதல் 6 மாதத்திலே நீங்கள் செஞ்சிடணும். அதாவது ஜூன் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி போடக்கூடாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை சார், நான் காசை சேர்த்து வச்சு மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது, சரிங்களா? காசை உங்களால் சேர்க்க முடியாது. நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட மெடிசன் செலவில் போயிடும், சரிங்களா? அதனால் முக்கியமான விஷயங்கள் செக் பண்ணி, ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். நகை வாங்கினீங்கன்னா அதை செக் பண்ணி வாங்கணும். ஒரு அதாவது செகண்ட்ஸில் வீடு வாங்குவாங்களே, அதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஒரு கட்டின வீடு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தகுதியை வளர்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா இந்த வருடம் 6 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக, முதல் 6 மாதங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பலமாக இருக்குது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அது மாதிரி இந்த வருடம் வந்து 2வது குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் உள்ளது. முதல் குழந்தை பாக்கியமும் உள்ளது. தள்ளி போடாதீங்க. குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தள்ளி போடவே கூடாது. இந்த வருடம் நீங்கள் குழந்தை கண்டிப்பாக பிளான் பண்ணிடணும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமோகமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் எந்த பாசிட்டிவான விஷயங்கள் செய்தால் கூட உங்கள் கூட 7.5 சனி பகவான் உங்கள் கூடயே இருக்கார், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனம். நீங்கள் எது செஞ்சாலும் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் விடுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. ஏதாவது வாக்கு கொடுக்குறப்ப நான் இதை கொடுத்துட்றேன், இதை செஞ்சிடறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறப்ப நீங்கள் உங்களால் அது முடியுமா நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைனா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை திருப்பி உங்களால் எடுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும், சரிங்களா? மேஷராசி நேயர்களுக்கு 60% இந்த வருஷம் நல்லா இருக்குது. நீங்கள் அந்த 60% நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். 40% சுமாராக இருக்குது, சரிங்களா? அது இருந்துட்டு போகுது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு 60 நல்லா இருக்குது, சரிங்களா? அதை முழுமையாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் வேகமாக ஓடக்கூடிய காலம். வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா சனி ஆரம்ப காலத்தில் இப்போ இருக்கிற உங்களுக்கு 7.5 சனியில் அடுத்தது ஜென்ம சனி வரும், சரிங்களா? ஜென்ம சனி இதை விட உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத சனி வரும். அதனால் நீங்கள் இப்பயே நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்துடணும். அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் மேஷராசி நேயர்களுக்கு அந்த 60% மேக்சிமம் நீங்கள் போராடி அதை 100 இந்த வருடம் மாற்றிக்கணும். உங்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.